ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கதிர்ட்ட அடி வாங்கின ஒருத்தன் இப்போ கதிரை கத்தியால குத்துறதுக்காக வரான். மூர்த்தி கரெக்டா வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாரு. இங்க வந்திருக்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறாங்க. மூர்த்தியும் ஜீவாவும் இவன் என் தம்பிடா, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. நீங்க எப்படின்னு இங்க வந்தீங்க அப்படின்னு கதிர் கேட்கிறாரு. இல்ல சொல்றாங்க, ஜீவா மாமாட்ட போன் பண்ணும்போது நான் தான் இந்த இடத்த சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாடா கதிரு அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்கிறாரு மூர்த்தி. நான் ஒன்னும் இல்லைனே, நீங்க என் கூட பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கதிர். மூர்த்தி சொல்றாரு, நீ நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால உன் மேல கோபமா இருந்தேன்டா, அதுக்காக நான் உன் கூட பேசாமலே இருந்துருவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என் தம்பிக்கு ஏதாவது ஒன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, நீயும் ஜீவாவும் எனக்கு பிள்ளைக மாதிரிடா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கதிர் முல்ல 2 பேருக்குமே பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த நிகழ்ச்சியில சில விரும்பத்தகாத நிகழ்வுலாம் நடந்துருச்சு, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கதிர் முல்ல 2 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. கதிர் சொல்றாரு, இதை நான் என்னோட அண்ணங்க கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மூர்த்தி ஜீவா 2 பேரையும் கூப்பிட்டு அந்த பிரைஸை கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா முல்லைட்ட பேசுறதுக்காக மைக் கொடுக்குறாங்க. முல்ல சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி போட்டியில ஜெயிப்போம், இத்தனை ரவுண்ட் வருவோம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த பிரைஸ் வாங்குறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நிகழ்ச்சி நடத்துறவங்க கதிரை பேச சொல்றாங்க. வந்ததுல இருந்து நீங்க பேசி நாங்க பார்த்ததே கிடையாது, அட்லீஸ்ட் இந்த வின்னிங் மொமெண்ட்டை பத்தியாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. கதிர் இப்போ மைக்க வாங்கி பேசுறாரு. இந்த மாதிரி மேடைகள்ல ஏறி நான் பேசினதே கிடையாது, நான் ஏறின ஒரே மேடை என்னோட கல்யாண மேடை தான் அப்படின்னு சொல்றாரு. கதிர் சொல்றாரு, இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் பிரைஸ் அமௌண்ட் வின் பண்ணதுக்காக இல்ல, என்னோட குடும்பம் எனக்கு திரும்பி கிடைச்சதுன்னு நினைச்சு அப்படின்னு சொல்றாரு. நிகழ்ச்சி நடத்துறவங்க சொன்னாங்க, இங்க விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துருச்சுன்னு, ஆனா அது நடந்ததுனாலதான் என்னோட அண்ணங்க என் கூட திருப்பி பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு கதிர். எங்க குடும்பத்துல சின்ன பிரச்சனை, இந்த போட்டியில நாங்க ஜெயிச்சாதான் எங்க குடும்பத்தோட திருப்பி சேர முடியும் அப்படின்னு நினைச்சோம், அது நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டவங்க நிறைய பேர் குடும்பத்தோட வந்திருந்தாங்க, ஆனா நாங்க எங்க குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு கதிர். நான் கடைசியா என் குடும்பத்தோட சேர்ந்து இந்த பிரைஸை வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். அடுத்ததான் நிகழ்ச்சி நடத்துறவங்க மூர்த்திட்ட மயக்க கொடுத்து பேச சொல்றாங்க. இப்ப தம்பி ஜெயிச்ச இந்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, கதிர் முல்ல 2 பேருக்குமே நீங்க சிறந்த ஜோடிக்கான பரிசு கொடுக்கலன்னா நான் அவங்க கூட சண்டை தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் சிறந்த ஜோடி இல்லைன்னா வேற யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த பரிசு தொகையோட சேர்த்து எங்க குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இப்போ கதிர் முல்ல ஜீவா மூர்த்தி 4 பேருமே குன்னக்குடி வந்துடுறாங்க. கதிர் வீட்டு வாசல்ல இப்போ கதிர் முல்லை இறங்குறாங்க. மூர்த்தி கதிர்ட்ட சொல்றாரு, நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு கதிர் அப்படின்னு கூப்பிடுறாரு. அண்ணையும் கூப்பிடுறேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு. முல்லையோட அம்மா அங்க வாசல்ல தான் நிக்கிறாங்க. இனிமே எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க, முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கதிர் முல்லை 2 பேருக்குமே இப்போ மறுபடியும் மூர்த்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுதான் ஆசை. அதனால மூர்த்தி சொன்னதை கேட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. கதிர் முல்லை 2 பேருமே மறுபடியும் வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் முல்லை 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க தனம். கதிர் தனத்தை சொல்றாரு, இந்தாங்க நீ நாங்க போட்டியில வின் பண்ண 10 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி தனம் கையில கொடுக்குறாரு. என்னது 10 லட்சம் ரூபாய் பணமா அப்படின்னு மீனா ஆச்சரியப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.